விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை இடையே பின்னாச்சிக்குப்பத்திலிருந்து பாகூர் செல்லும் சாலையில் பின்னாச்சிக்குப்பம் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாகூர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உட்பட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த சாலை வந்து என்ஹெச் போகிறதால இந்த சாலையை வந்து மறிச்சாக என்ன செய்யணும், ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றி போக சொல்லியிருக்காங்க. அந்த 2 கிலோமீட்டர் சுற்றி போனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி ஆறுபடை வீடு எல்லாம் மெடிக்கல் காலேஜெல்லாம் இருக்குது. ஜிஹெச்சுக்கு பாகூருடைய ஹாஸ்பிட்டலுடைய அத்தனையும் வந்து கரையமுத்தூர் உட்பட இது 50 ஊர் பயணிக்கிறது இந்த வழியில். ஆனால் கிட்டத்தட்ட ஏரியை வந்து சுற்றுலா தலமாக இருக்குது. ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரோடை வந்து இந்த சாலை இந்த என்ஹெச் போகிறதால இதை வந்து மறித்து 2 கிலோமீட்டர் சுற்றி போகிற அளவுக்கு ஏற்படுத்துறாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு முன்னாடி இந்த ரோடை வந்து எங்களுக்கு நம்ம பயன்படுத்திருக்கோம். இது வந்து பல்லவர் காலத்திலேருந்து இந்த ரோடை நாங்கள் பயன்படுத்திருக்காங்க. இதோட இடையில் வந்து இருக்குது. அதனால் இந்த ரோடை நீங்கள் பயன்படுத்துறதுக்கான எங்களுக்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி வழி பண்ணதெல்லாம் அவங்க இடித்து எங்களுக்கு வழி விட்டு தற்காலிகமான வழி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து என்ன செய்யணும், எங்கள் மிஸ்ஸி எல்லாம் வர வச்சு இப்போ வந்து இந்த சாலை வந்து எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுத்து எங்களுக்கு இந்த சாலையை வந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் சொல்லி விரிவுபடுத்தி பயன்படுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து மேல்பாலம் கட்டி உங்களுக்கு மக்களுடைய பயன்பாடு போடுறோம்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுத்ததால இந்த நாங்கள் வந்து அவங்களுடைய ஏற்றிருக்கோம்.